வெல்கம் பேக் டு ஃபியூஷன் வித் நீப்பா. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? எலுமிச்சை சைஸு புளியை எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற போடணும். அதுலேயே உப்பையும் தண்ணியும் ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். அதுக்கு பிறமா புளியை கரைக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா புளியை கரைச்சி புளியை நல்லா வெடிகட்டிக்கணும். வெடிகட்டிட்டு நல்லா வெடிகட்டியாச்சு. வெடிகட்டினதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 4 ஸ்பூனு மிளகாய்த்தூள், ஒரு தக்காளி போட்டு நல்லா குழம்ப கரைச்சி வச்சுக்கணும். தாளிப்புக்கு வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம். மீன் குழம்பு குண்டான வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூனு எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கிறத எடுத்து அதில் ஊற்றணும். கொத்தமல்லியை போட்டுட்டு தட்டை போட்டு மூடிட்டு குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். தட்டை போட்டு மூடிட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ மீன் கழுவி வச்சுருக்கோம். அந்த மீனை எடுத்து நம்ம குழம்புல போடணும். தட்டை போட்டு மூடிட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு திறந்தாக்கா மீன் குழம்பு ரெடி. இப்போ கொத்தமல்லியை போட்டு தூவிட்டு மூடிட்டு ஒரு சலாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியான வறுத்த மீன் மசாலா எப்படி பண்ணுறதுன்ட்டும் சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபியூஷன் வித் நீப்பா.